அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இன்னைக்கு நிறைய பேர் ஐவிஎஃப்ஓ இல்லை டோனர் எக் போகும்பொழுதோ இல்லை டோனர் ஸ்பாம் போகிறாங்க அப்படின்னாலே அதற்கு முக்கியமான காரணம் ஆரோக்கியமான கருமுட்டையோ இல்லை ஆரோக்கியமான விந்தணுக்களோ இல்லாதது தான். ஸோ நம்ம உணவின் மூலமாக எப்படி ஆரோக்கியமான கருமுட்டையை உருவாக்குறது, விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு, அதனுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும், அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ சமீப நாட்களாக நிறைய பேர் 30 வயதுக்கு மேலே தான் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னன்சிக்கே பிளான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சமயங்களில் கருமுட்டை ஆரோக்கியமாக இல்லாததுனால ஒரு குவாலிட்டியான ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. அடிக்கடி அபார்ஷன் வருது, இல்லை குறைபாடுடைய ஒரு குழந்தையாக அது உருவாகி அதனால் அபார்ட் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன் வருது. ஸோ இதற்கான காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இதான் ரொம்ப முக்கியமான ரீசன். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் முறை, மன அழுத்தம், இதனால் நம்ம செல்கள் எல்லாமே ஆரோக்கியமற்ற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது நம்மளுடைய செல்களில் இருந்து உருவாகிறது தான் கருமுட்டையும் விந்தணுக்களும். ஸோ இதுவும் ஒரு முழுமை பெறாத நிலையில் குறைபாடோடு இருக்கும் பொழுது தான் ஆரோக்கியமான ஒரு கரு உருவாகாமல் இருக்குது. ஸோ உணவின் மூலமாக எப்படி நம்ம ஆரோக்கியமான கருமுட்டையை உருவாக்குறது, நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கருமுட்டை ஆரோக்கியமாக மாற ஆரம்பிக்கும். முதல்ல பாலக்கீரை, அதாவது விட்டமின் B9 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் கரெக்டாக இருந்தால் தான் டிஎன்ஏ ப்ராப்பராக உருவாகும். ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் பாலக்கீரை தான் முதன்மையானது. ஸோ அடிக்கடி நீங்கள் பாலக்கீரை சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் தேவையான அளவு நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும். கருமுட்டை கரெக்டான டைம்லேயும் வெடிக்கும். ஓவுலேஷன் ப்ராசஸும் கரெக்டாக நடக்கும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆரோக்கியமான ஒரு கருமுட்டைக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்தில் அதிகமான அளவுக்கு புரோட்டீன் சத்து இருக்குது, கொலாஜன் சத்து இருக்குது. ஸோ நம்மளுடைய கருமுட்டையே புரோட்டீனும் கொழுப்பும் சேர்ந்த ஒரு பொருள் தான். ஸோ அப்போ அதிகமான அளவு புரோட்டீன் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும். இதை நம்ம பொடி பண்ணி உணவில் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம். மூன்றாவதாக வால்நட். 2012 ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. டெய்லி ஒரு 4லேருந்து 5 வால்நட் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய உடம்புல ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகுது. அந்த கரு முழுமையான ஒரு குழந்தைய மாறுற அளவுக்கு அதுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது. நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒமேகா 3 அதிகமாக இருக்கக்கூடிய வால்நட்ஸ் எடுத்துக்கிறதுனால நடக்குது அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. நீங்கள் டெய்லி 3லேருந்து 4 ஊற வச்ச வால்நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுனால ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும். நாலாவதாக, கருப்பு கொண்டைக்கடலை. இந்த கருப்பு கொண்டைக்கடலையில் நம்ம அதிகமான அளவுக்கு புரோட்டீன் சத்து இருக்குது. அதே போல் உடம்புல ஆக்சிடேஷன் ப்ராசஸை குறைக்கிறதுக்கு தேவையான சத்துக்களும் இருக்குது. ஸோ டெய்லி நீங்கள் வேக வச்ச கருப்பு கொண்டைக்கடலை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும். அஞ்சாவதாக, அடிக்கடி மோர் எடுத்துக்கோங்க. இந்த மோர் எடுத்துக்கும் போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கிடைக்கும். பாடியில் இன்ஃப்ளமேஷனும் குறையிறதுனால ஆரோக்கியமான கருமுட்டையும் உருவாகும். இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளும் நடந்திருக்கு. ஸோ தயிர் எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்புல கருமுட்டை உருவாகிறதுக்கான திறன் அதிகமாகுது. மெயினாக இது ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மை இருக்கிறனால. பட் தயிரை விட மோர் சிறந்தது. ஸோ நீங்கள் ரெகுலராக மோர் எடுத்துக்கோங்க. காஃபி, டீக்கு பதிலாக மோர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான ஒரு கருமுட்டை உருவாகும். ஆறாவதாக, தக்காளி. தக்காளி அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் லைக்கோபின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. ஸோ இன்றைக்கி கருமுட்டை உருவாகாமல் இருக்கிறதுக்கும் இல்லை ஒரு ஆரோக்கியமற்ற கருமுட்டை உருவாகிறதுக்குமான காரணம் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான். ஸோ இந்த லைக்கோபின் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடன்ஸ். அடிக்கடி நீங்கள் தக்காளியை வேக வச்சோ இல்லை அதை சூப் மாதிரி பண்ணியோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும். ஏழாவதாக,
ராஜ்மான்னு சொல்லக்கூடியது. இந்த ராஜ்மாலையும் அதிகமான அளவுக்கு புரோட்டீன் சத்து வந்து இருக்குது. அந்த நிறத்துக்கு காரணமான ஆந்தோசைன் இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ நீங்கள் ஒரு நாள் வந்து கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் வந்து எடுத்துக்கலாம், அடுத்த நாள் வந்து ராஜ்மா சுண்டல் வந்து எடுத்துக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகணும். ஸோ ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகணும் அப்படின்னா பாலக்கீரை அடிக்கடி எடுத்துக்கோங்க. டெய்லி ஊற வச்ச வால்நட்ஸ் 4லேருந்து 5 வந்து எடுத்துக்கோங்க. கருப்பு கொண்டக்கடலை வந்து எடுத்துக்கோங்க, கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, ராஜ்மா அடிக்கடி எடுத்துக்கோங்க, மோர் எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த 7 உணவுப் பொருட்களும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும். அதே போல் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் விந்தணுக்களுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் என்னென்ன உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் மீன் வகையான உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மீனில் இருக்கக்கூடிய டிஹெச்ஏ மெயினாக அந்த ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள். ஸோ இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது. டிஹெச்ஏ வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ உங்களுடைய அந்த ஸ்பெர்ம் அப்படிங்கிறது வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஸோ ஆக்சிடேஷன் ப்ராசஸில் தான் அந்த ஸ்பெர்மில் நிறைய டிஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஹெட்டு வந்து இல்லாமல் இருக்கிறது, டபுள் ஹெட்டாக வந்து இருக்கிறது, டெய்ல் இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆழ்கடலில் கிடைக்கிற மீன் வகைகள் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ரெண்டாவது பூசணி விதைகள். இந்த பூசணி விதைகள் சரி, அதே மாதிரி வந்து சூரியகாந்தி விதைகள், இதில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. இந்த ஜிங்க் சத்து அப்படிங்கிறதும் ஸ்பெர்மை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் குவாலிட்டியான ஒரு செமன் உருவாகிறதுக்கும் ரொம்பவே அவசியமான ஒன்று. ஸோ அதனால் நீங்கள் அடிக்கடி வந்து பூசணி விதைகள் இல்லைனா வந்து சூரியகாந்தி விதைகள் வந்து எடுத்துக்கலாம். மூணாவதாக நீங்கள் போன் ப்ராத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது ஆட்டு எலும்பு சூப் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இதுலேயும் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது, கொலாஜன் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இதுவும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து குறைக்கும், இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும். மூணாவதாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் பெரும்பாலும் வெள்ளை அரிசிக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் வந்து சேர்த்துக்கோங்க. கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணும். அதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியமான விந்தணுக்களை வந்து உருவாக்கும். ஸோ வெள்ளை அரிசிக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் வந்து எடுத்துக்கிறது, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பெர்ம் வந்து குவாலிட்டியாக வந்து இருக்கும். நாலாவதாக பழங்களில் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய மாதுளை, கொய்யா இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆரஞ்சும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதே மாதிரி இந்த மாதுளையில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படிங்கிறது விந்தணுக்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை. மெயினாக இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் மூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இது எல்லாத்தையுமே வந்து நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதுளைக்கு வந்து உண்டு. ஸோ மாதுளை, கொய்யா, ஆரஞ்சு இந்த மாதிரியான பழங்களை அடிக்கடி வந்து எடுத்துக்கிறது நல்லது. அஞ்சாவதாக அவகாடோ வந்து எடுத்துக்கலாம். இந்த அவகாடோ அப்படிங்கிறது நல்ல கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். அதே சமயத்தில் இதில் சர்க்கரை சத்தும் ரொம்ப வந்து கம்மி, நிறைய அமினோ ஆசிட்ஸும் வந்து இதில் இருக்குது. ஸோ வாரத்தில் 2 நாளாவது வந்து நீங்கள் அவகாடோ எடுத்துக்கும் பொழுது அது உங்கள் ஸ்பெர்ம் உருவாகிறதுக்கு தேவையான நல்ல ஃபேட்டும் நல்ல ப்ரோட்டீனும் வந்து கொடுக்கறதுனால ஆரோக்கியமான விந்தணுக்களை வந்து உருவாக்கும். ஸோ இந்த 5 விதமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய விந்தணுக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான விந்தணுக்கள் உருவாகிறதுக்கு மீன் வகைகள், ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள், பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ப்ரௌன் ரைஸு, கம்பு, கேழ்வரகு எடுத்துக்கிறது, கொய்யா, மாதுளை மாதிரியான பழங்கள் எடுத்துக்கிறது, அவகாடோ எடுத்துக்கிறது, இந்த உணவுப் பொருட்களாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விந்தணுக்கள் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஆரோக்கியமான முறையில் கருத்தரிக்கிறதுக்கு, கருமுட்டையோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், ஸ்பெர்மோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.